ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் பல நாள் கழிச்சு இப்படி காமிக்கிறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம ராஜு வந்து அவங்க வீட்டை நினச்சி குமரி குமரி அழுவுறதும், கதிர் போய் ஆறுதல் சொல்கிறதும், அடேங்கப்பா வரே வா அவங்கள தான் இங்கே துடிக்குதான், அடேங்கப்பா இதற்கு பேர் தான் காதலோ இருக்கலாம். இன்னொரு பக்கம் அதை நினச்சி ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன் படு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது இவ்வளோ பெரிய ஆச்சரியமா, இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை இதுவே லேட்டு தான், பரவாயில்ல, இருந்தாலும் இவங்க லவ் ஸ்டோரிக்கு ஒரு ஹார்ட்டை போட்டு விட்ருவோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க, அதாவது நம்ம மீனாங்க, அதாவது என்னங்க நான் பணம் தரல நீங்கள் கோமா இருக்கீங்களான்னு செந்தியில் கேட்க, அப்படிலாம் இல்லை மீனா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேற யாருக்கானா தந்திருப்பேன், நான் உங்கள் மயில் தங்க மயிலுக்கு மட்டும் நான் தரமாட்டேன், பார்த்தீங்களா 5000 ரூபாய்க்குன்னு சொல்கிறாங்க, எவ்வளோ செலவு வச்சிருக்கோம் நமக்கு தானே தெரியும்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரவணன்ட்ட வந்து முறுக்கிட்டு தெரியுறாங்க, ஏமா உங்கள் அம்மா சொன்னதுக்காக நீ இப்படி பண்ணலாமாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரவணனும் நம்ம தங்க மயிலும் ஜாலியாக பேசிக்கிட்டு தாங்க இருந்தாங்க. அதாவது நம்ம சரவணனுக்கு இப்படி ஒரு டைலாக்லாம் வாயில் வருமா, டே உருட்டுடா உலகமகா உருட்டுடா, அப்படி என்ன உருட்டிட்டாருன்னு பார்க்குறீங்களா, நீங்கள் போட்டிருக்கனால இந்த வளையலுக்கு அழகா, இல்லை வளையல்னால உன் கையழகா, அப்படி இப்படின்னு டைலாக் அடிக்கிறாரு. எப்பா சாமியை முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவர் உருட்டில் எல்லா ஐஸே கரைஞ்சிட மாட்டுக்கு. ஆனால் நம்ம தங்கமயில் கரையிலங்க, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அதனால நான் வீம்பாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரோசப்பட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுச்சு. நான் கோச்சிட்டு வெளியே வந்துட்டமான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்ல, இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு அண்ணி சரியாயிடுவாங்க நீ படுத்து தூங்குனான்னு இவங்க தம்பி சொன்னதை கேட்டு இவங்க படுத்து தூங்கிட்டாங்க. வந்து பார்த்தோன்னே தங்கமயிலுக்கு பயங்கர அப்செட். தேவையா இதெல்லாம், உங்கள் அம்மா சொல்கிறத கேட்டீங்கன்னா சீக்கிரம் நீ வாழ வெட்டியா வீட்டில் போய் உட்காருவியாட்டுக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. வீணாக முறுக்காதம்மா, தேவையில்லாத விஷயத்துக்கு முறுக்கிட்டு நின்னீங்கன்னா அவ்வளோதான், வாழ்க்கை சொதப்பிடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.